கர்த்தர் சில நேரம் சில காரியங்களை அனுமதிப்பா. நல்லா போயிட்டு இருக்கிற வேலை ஒண்ணும் இல்லாம ஸ்டாப் ஆயிடும். நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டி பாதியில நின்று போயிடும். நல்லா படிக்கிற பிள்ளை திடீர்னு மென்டல் போல மாறி போகும். சில நேரம் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். எதற்காக தெரியுமா? உன்னை கலங்கடிப்பதற்காக அல்ல, உன் விசுவாசம் பற்றி எரிய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் சில காரியங்களை பர்மிட் பண்ணுவா. அது பரலோகம் தீர்மானிக்கும். யோபுடைய வாழ்க்கையில பிசாசு போய் கேட்கிறான், யோபின் மீது நான் கையை போடலாமா? இந்த சத்ருவன் அப்பாவை மீறி நம்ம முடிய கூட தொட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சரீரத்தை தொடு, அவன் ஜீவன் மேல கை போட உனக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை வியாதியில வந்து உட்கார்ந்திருந்தா, ஒருவேளை பிரச்சனையில வந்து உட்கார்ந்திருந்தா, ஒருவேளை வாழ்க்கை முழுவதும் தரித்திரமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு நாளும் அதை அனுமதிப்பது இல்லை. பிசாசின் கையை முறிக்கிறவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் நீட்டப்படுகிற பிசாசின் விரல்களை உடைக்கிறவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்து வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இப்படி சொல்லுகிறேன், நான் யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே நான் என்ன யோசிக்கிறேன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் எங்கே ஓடி போனாலும் அப்பா சமூகத்துல தான்